ஸ்கிப் பண்ண வேணாம். வாழ்க்கையை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷத்துல ஃப்ரீயா இருந்தா ஃபுல்லா கேளுங்க. ஒரு ஊர்ல பயங்கரமான ஒரு ரிச் மேன், எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கிறதுலயே அந்த மனுஷன் குறியா இருந்திருக்கிறாப்புல. அப்படி இருக்கும்போது யமதர்மே வந்திருக்காரு. யமதர்மே வந்துட்டு உன்னோட லைஃப் டைம்லாம் முடிஞ்சுப்பா, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பிசினஸ் மேன், என்ன சொல்றீங்க, இன்னும் என் வாழ்க்கையே ஆரம்பிக்கல, எப்பவுமே பணம் பணம் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு என்னோட லைஃப் டைம் ஃபுல்லா போயிருச்சு. இது வரைக்குமே என்னோட ஃபேமிலியோடயோ ஃப்ரெண்ட்ஸுங்களோடயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. எந்த ஒரு சுற்றுலா தலத்துமே நான் போய் பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கு யமதர்மன், தயவு செய்து வேண்டாம். வேணுமா நான் சம்பாரிச்சதுலேருந்து நிறைய பேத்துக்கு வேணுமா நான் தொண்டு செய்கிறேன், ஒரு ஆஃபர் கொடுங்க, என்னை இன்னும் கொஞ்ச நாள் வாழ விடுங்க அப்படின்னு கெஞ்சிருக்கிறாரு அந்த பிசினஸ் மேன். அதுக்கு அந்த யமதர்மன், இல்ல இல்ல இல்ல, ஒரே சட்டம் தான் எல்லாருக்குமே, ஒரே இதுதான், நீ வந்து கிளம்பணும், உன்னோட லைஃப் டைம் முடிஞ்சு, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு நாள் கேட்டிருக்காரு பிசினஸ் மேன். யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு நாள் கொடுங்க, இது வரைக்குமே என் மனைவி இது வரைக்கும் கேட்டதை கூட நான் இது வரைக்கும் வாங்கி கொடுக்கல, இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், என் குழந்தைங்கெல்லாம் என்னை கட்டி பிடிக்கும் போது வேலை இருக்குன்னு தள்ளி விட்டுருக்கேன், தயவு செய்து ஒரு நாள் கொடுங்க அப்படின்னு கதறி இருக்கிறாரு, அழுது இருக்கிறாரு. யமதர்மை இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிசினஸ் மேன், ஒரு மணி நேரமா கொடுங்க, நெவர், ஒரு நிமிஷம் கொடுங்க, என்னோட டைரியில கடைசி பக்கத்தை மட்டும் எழுதிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யோசிச்சு பார்த்துட்டு அந்த யமதர்மை சரின்ட்டு இருக்காரு. அந்த டைரியில என்ன எழுதுறாரு அப்படின்னா, நான் எவ்வளவோ கோடி கோடியா சம்பாரிச்சேன் பணம், ஆனா அந்த பணத்தால என்னால அந்த ஒரு மணி நேரத்தை கூட என்னால வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, வாங்கவே முடியாதத நேரம் மட்டும்தான். ஸோ அதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக செலவு பண்ணுங்க. அது எல்லாராலையும் நினைச்சா முடியும், அதை பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த டைரியில எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ வாழ்க்கைக்கு தேவைதான் பணம், பணமே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கறது அந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்தடுத்து நிறைய குட்டி ஸ்டோரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ.